அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ஒரு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு 1/4 கப்பு நான் வந்து பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அதை நல்லா எல்லாத்தையும் 2 மணி தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டேன். அதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப்பு நான் வந்து கோதுமை மாவு, ஒரு 1/2 கப்பு வெங்காயத்தை நீங்கள் வந்து நைஸாக அரிஞ்சிக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தண்ணி எதுவுமே காட்ட தேவையில்லை. அந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியே நமக்கு வந்து போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிணைஞ்சி நம்ம வந்து மாவு வச்சு நான் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நல்ல மாவு வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த 1 கப்பு மாவுக்கு நமக்கு வந்து ஒரு 7 உருண்டை வந்துச்சுங்க. இது ஒரு ஒர்க் பிளேஸில் மாவு தெளித்து நம்மளால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக வழட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வழட்டி விட்டுடலாம். சப்பாத்தி எப்பயுமே ஓரத்தில் நல்லா மெல்லிஸாக வட்டிக்கோங்க, உங்களுக்கு நல்லா வரும் சாஃப்டாக. பாருங்கள், ஒரு இரும்பு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. சுற்றி திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி பீஃப் கிரேவி செஞ்சுருக்கேங்க. அதோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அவ்வளோக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்